உனக்கு தேவையானதை நீ கேட்டு முடிச்சிட்டேன்னா நான் இப்போ கிளம்பலாமா? சரிங்க மகாராஜா, ரொம்ப 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 சந்தோஷம். குருவே, சொல்லுங்க மகாராஜா. இப்பெல்லாம் நம்ம ராஜசபையோட செயல்முறைகள்லாம் இருக்கே, அது எல்லாமே வழக்கமா சாதாரணமா உப்பு சப்பு இல்லாம இருக்கிறதா உங்களுக்கு தோணல? நம்ம ராஜசபையில பொழுதுபோக்குன்னு எதுவும் இல்ல, அதே மாதிரி சிரிப்பும் இல்ல. நீங்க சொல்றது ரொம்ப சரி. அப்படின்னா நான் யோசிக்கிறத நீங்களும் யோசிக்கிறீங்களா? நீங்க என்ன யோசிக்கிறீங்க மகாராஜா? அதான் நம்ம பண்டிதன் ராமகிருஷ்ணனை நம்ம ராஜசபையில இணைக்கணும்னு யோசிக்கிறேன். என்ன பார்த்து ஜாக்கிரதை குருவே, பார்த்து கீழே விழ போறீங்க. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ராமகிருஷ்ணனும் நம்ம ராஜசபையில இருந்தா ராஜசபையோட சூழல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அதோட எனக்கு பொழுது போன மாதிரியும் இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னா சரி மகாராஜா. நானும் அதை தான் நினைச்சேன் மகாராஜா. அற்புதம். இன்னையில இருந்து பண்டிதன் ராமகிருஷ்ணன் நம்ம ராஜசபையோட விகடனா பதவி ஏற்கிறார். இன்னையிலிருந்து உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய நகைச்சுவை உணர்வும் எங்களுடைய சொத்தா இருக்க போகுது. மகாராஜா, விகடன் ராமகிருஷ்ணன். நாளைக்கு ராஜசபையில சந்திக்கலாம். நிச்சயமா வரணும். என்ன? மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர். நாம படிச்சுக்கிட்டோமா? என்னால நம்பவே முடியல ராமா. இது வரைக்கும் உயிர் நிக்குமா இல்லையாங்கிற பயத்துல தான் நான் இருந்தேன். ஆனா உண்மையை சொல்லட்டுமா, முதல் முறையா உன் குடுமையா இருக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். இருக்கட்டும் விடு. உன் வாயால நீ புகழ்றது நல்லா இல்ல. நீ எப்போ என்ன திட்டிக்கிட்டு இருந்தாதான் அழகா இருக்கும். ஆஹா, எவ்வளவு பெரிய வீடு, எவ்வளவு அழகா இருக்கு. இது கனவா இல்ல நிஜம்தானா? அம்மா சொன்னாங்களா? இது மட்டும் தான் நான் சொன்னேன், மத்ததெல்லாம் அம்மா தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வீடு இருந்தா சாகுற வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம். இத நீ சொல்றியா? இல்ல இல்ல, அம்மா தான் சொல்றாங்க. ஓ, நான் சொல்ல வேண்டியது வேற இருக்கு. என்ன சொல்லணும்னு நினைக்கிற? எழுப்புங்க எழுப்புங்க, என்ன இந்த கனவுல இருந்து எழுப்புங்க. பாத்தியாலாமா, யாரோ உன்னை என்ன சொன்னாங்க? ஆளு சொக்க தங்கம், அதனாலதான் எனக்கு நம்பிக்கை இழுந்துச்சு. என்னைக்காவது நீ சாதிச்சு காட்டுவேன்னு. நீ எப்படா சொன்ன? நீ கேட்கலாமா? நான் எப்பவோ சொன்னேன். போய் சொல்றான் பாத்தியா? ராமா, இதெல்லாம் நிஜம் தானே? எல்லாமே நிஜம்தான் சாரதா. இது என்ன பிரமாதம்! இனி அடுத்தடுத்து இந்த ராமகிருஷ்ணன் என்னெல்லாம் பண்றான்னு பாரு. சாரதா, என்ன ஆச்சு உங்களுக்கு? இதுக்கு மேல எதுவும் எக்கத்தப்பா பண்ணாத. இங்க இருந்து விரட்டி அடிச்சிடுவியா என்ன? ஒரு இடத்துலயாவது ஒழுங்கா இருக்க விட, எங்கேயாவது எங்களை நிம்மதியா இருக்க விடு.
அப்படின்னு அம்மா சொல்றாங்க. நான் இதோட திருப்தி அடையறவன் கிடையாது. அப்ப என்ன நீ திரும்பவும் யாராவது ஒரு திருடன் கூட கை கோக்க போறியா? இத யாரு சொல்றது? அவங்கதான். அவங்கதான் எந்த செய்கையும் காட்டவே இல்லையே. அது அவங்க சொல்லலாம் தான் இருந்தாங்க. நான் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்படிதானம்மா? பாத்தீங்களா? இப்ப வேற ஏதோ சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? யார்கிட்டயும் எதுவும் வீண் சண்டை போட வேண்டாம். இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இழுத்துட்டு வராத. பொறுமையா நிம்மதியா வீட்லயே உட்கார போதும். சரிதா வாங்க, ரொம்ப வேலை இருக்கு, உதவி பண்ணு. நீ வேணா போய் உதவி பண்ணு, நான் போய் தூங்க போறேன். எத்தனை நாள் ஆச்சு நான் நிம்மதியா கண்ணை மூடி தூங்கி. நில்லுலாமா நில்லு, எங்க போல அம்மாக்கும் சாரதாக்கும் உதவி பண்ணு. போடா, நீ வேணா போய் பாத்துக்கோ. அங்க அவங்கள பாத்தியா? புது வீட்டுக்கு வந்த சந்தோஷத்துல எவ்வளவு மும்முரமா வேலை பாக்குறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு யார் உதவியும் தேவையே இல்ல. நீ எல்லாம் என்ன நண்பன்டா? உன் நண்பன் செத்து உயிர் பொழைச்சு வந்திருக்க. கொஞ்ச நேரம் என்ன ஓய்வெடுக்க விட மாட்டியா? அதான் நீ இருக்கியே இந்த வீட்டுல, எனக்கு அப்புறம் பெரிய அம்பல. ஓ, நீ உளவி பண்ணு, நான் கிளம்பல. இதுவும் சரிதான். இந்த வீட்டுக்கு நான் தானே இன்னொரு ஆம்பல. இன்னையிலிருந்து ஒரு மாசம் வரைக்கும் ஒவ்வொரு கணமும் நிமிஷமும் இரவானாலும் பகலானாலும் வெயிலானாலும் மழையானாலும் எங்க இருந்தாலும் சரி, என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, உட்கார கூடாது, சாயக்கூடாது, தூங்க கூடாது, நின்னுகிட்டே இருக்கணும். அப்ப நாங்க கிளம்புறோம் குருஜி. எங்களுக்கு உத்தரவு கொடுங்க. நல்லா வசூல் ஆகணும்னு எங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க குருஜி. எங்க போறீங்க ரெண்டு பேரும்? பிச்சை எடுக்கிறதுக்கு தான். அதை விட்டு நமக்கு வேற என்ன வழி இருக்கு சொல்லுங்க? வீதி வீதியா சுத்துறோம், வீடு வீடா ஏறி இறங்குவோம், எல்லாரும் காலையும் விழுந்து கும்பிடுவோம், புலம்புவோம், கண்ணீர் விடுவோம். ஐயா மாரே அம்மா மாரே பிச்சை போடுங்க. பாவம் எங்க குருஜி, அவரால பசிய தாங்கிக்கவே முடியாது, நாசமா போயிட்டாருன்னு கேட்போம். எங்களை மன்னிச்சிடுங்க குருஜி. பாவம், நீங்க நடுத்தெருவுக்கு வருவீங்கன்னு நாங்க கடவுளையும் நினைக்கல. அதனாலதான் வாய் மூடிட்டு இங்க இருந்து போங்கடா, போங்க. அப்படியே செய்யறோம் குருஜி. அந்த ராமகிருஷ்ணனுக்கு எனக்கு நடந்த அவமானத்துக்கு பதிலடி கொடுக்கல. என் பேரு மகாகுரு தாத்தாச்சாரியார் இல்ல. உன்னை விட மாட்டேன்டா, பழி வாங்கிய தீருவேன். கூடிய சீக்கிரத்துல இந்த தாத்தாச்சாரியாரோட கோபம் உன்னை எரிச்சு சாம்பலாக்கிடும். ஆள் அடையாளம் தெரியாம அழிஞ்சு போயிடுவேன் ராமகிருஷ்ணா, அழிஞ்சு போயிடுவேன். உன்னை எந்திரிக்க சொல்றாங்க. ராத்திரி ராத்திரி இதுதானே எனக்கு முதல் ராத்திரி. ஆதரி பெண்ணே ஆதரி, மனச திறந்து என்ன கொஞ்சம் ஆதரி. உள்ளம் கொள்ளை அடித்தவனே, இந்த உடலும் உயிரும் உனக்குத்தானே. இந்த நாளை நினைத்து நானும் தான் ஏங்கி கிடந்தேன், பாவம்தான். ராத்திரி ராத்திரி இதுதானே எனக்கு முதல் ராத்திரி. குண்டப்பா, ஏன் காலம் மிதிச்சு? இந்த விளக்கு அலமாரியில வை, அம்மா கொடுத்தாங்க. இவன் ஒருத்தன் பூஜையில கரடி மாதிரி. ஏய், என்ன பாக்கல, சீக்கிரம் புடி.
ம். விடுங்க விடுங்க விடுங்கன்றல்ல. விட்டுட்டீங்களா? ஏன்? நீ தானே விடுங்க விடுங்கன்னு சொன்னாதான் விட்டுட்டேன். அட போங்க. சாரத் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன குருஜி? அந்த பண்டிதனை என்ன பண்ண போறீங்க? முத வேலையா அந்த பண்டிதனோட ஒட்டி இருக்கிற அதிர்ஷ்டத்தை விரட்டி அடிச்சு தரித்திரமா மாத்தி ஆகணும். அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் எப்படியோ சூழ்ச்சி பண்ணி மகாராஜாவோட மனசுலயும் தர்பார்லயும் இடத்த பிடிச்சிட்டான். ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியாது. இன்னைக்கும் ராஜ தர்பார்ல ஒருத்தரோட பேச்சுக்குத்தான் மரியாதை இருக்கு. அது ஏன் பேச்சுக்குத்தான். ராஜ புரோகிதர் மகா பண்டிதர் தாத்தாச்சார். நாளைக்கு அவன் தர்பார்ல காலடி எடுத்து வைப்பான்ல, வரட்டும், கவனிச்சுக்கிறேன். சந்தி சிரிக்க வச்சு அவனை நான் அவமானப்படுத்தல, என் பேரையே நான் மாத்திக்கிறேன். பெருமாள் பிச்சைன்ற பேரு எப்படி இருக்கு? அது எங்க தாத்தாவோட பேரு. என் கண்ணு முன்னாடி நிக்காத, வெளியே போ. முடியாது குருஜி, இந்த கட்டையில தானே ஊனி நிக்கிறீங்க. நீங்க சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த கிழவை எப்படி போனா நமக்கு என்னன்னு விட்டுட்டு போயிடுவோம். ஆனா இந்த கட்டையை நாங்க விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் குருமாதா பண்ண சபதெல்லாம் வீணா போயிடும். அதோட நீங்களும் கட்டையில போகணும். சரி, நமக்கு என்ன வந்துச்சு? கட்டைய விட்டுரு மணி, போயிடலாம். கட்டைய பிடிங்கடா பரதேசிங்களா. அப்படியே பிடிச்சுக்கிறேன் குருஜி. ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னா ராத்திரி முதல் ராத்திரி, இதுதானே எனக்கு முதல் ராத்திரி. ஆதரி பெண்ணே ஆதரி, மனசை திறந்து ஆதரி. ராத்திரி ராத்திரி. என்ன விஷயம் ராமா? ஒரே பரபரப்பா இருக்கு. நீயும் சாரதாவும் ஒன்னா சேர ராத்திரி வந்துருச்சு. ராத்திரி ஆயிடுச்சுல, நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்தின. இப்பதான் ஒரு முக்கியமான வேலை ஞாபகம் வருது. என்னது? நீ என்ன பண்ற ராமா?
எல்லாம் உன்னை தூங்க வைக்கதான் நண்பா. ஏன்னா எனக்கும் சாரதாக்கும் நடக்க போற முதல் ராத்திரியில உனக்கு என்ன வேலை? ஐயோ வேண்டாம் ராமா, தயவு செஞ்சு அப்படி பண்ணாத. நான் வேணா உனக்கு சத்தியம் பண்றேன், நான் இதே பார்க்க மாட்டேன். மூஞ்சி திருப்பிக்கிட்டு நான் அப்படி சும்மா இருக்கேன். ஒரு புண்ணியமும் இல்ல, நிம்மதியா படுத்து தூங்கு. வேண்டாம் ராமா. ராமா தூங்கு பட்டு, நல்லா தூங்கு. ராத்திரி முதல் ராத்திரி. சாரதா, இதுதான் எனக்கு முதல் ராத்திரி. சாரதா, சாரதா எங்க போனா? சாரதா, சாரதா, ஐயோ, சாரதா, எழுப்புங்க, எழுப்புங்க. இங்க பாருங்க, சாப்பாடு கட்டி வச்சிருக்கேன், தவறாம சாப்பிடுங்க. ஆஹா, எங்களுக்கு தெரியும், அது ராஜ தர்பார் இல்லையா, அங்க சாப்பாடு கிடைக்கும், அதுவும் விருந்து மாதிரி இருக்கும். ஆனா நீங்க எங்க இருந்தாலும் நான் பண்ண சமையல் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரியும் நீங்க ஏன் உங்க முகத்தை உம்முன்னு வச்சிருக்கீங்கன்னு. நேத்து ராத்திரி நான் எங்கேயோ இருக்க வேண்டியவ, ஆனா எங்கேயோ இருந்தேன். ஆனா நான் என்ன பண்ணட்டும், நான் வேலை செஞ்சு களைச்சு போயிட்டேன். அதான் எப்ப கண்ணா செஞ்சேன்னு எனக்கே தெரியல. என்னங்க இது, கோவத்தை விட்டுருங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நீங்க இப்படியே உம்முன்னு இருந்தா ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க எப்பவும் இப்படியே உம்முன்னு இருங்களேன். என்னங்க, நீங்க சாயந்தரம் வந்ததும் நேத்து பாதியிலேயே விட்ட பாட்டை 2 பேரும் சேர்ந்தே பாடி முடிப்போம். இன்னைக்கு ராத்திரி உங்க இஷ்டப்படிதான் நடக்கும். நானும் நீங்களும் மட்டும்தான். இந்தாங்க, தயிர் சக்கரை சாப்பிடுங்க. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லதாவே நடக்கும். பண்ணுங்க.
என்ன பண்ணணும்? தயிர் சக்கரை மேல சத்தியம் பண்ணுங்க. தர்பார்ல இருந்து நேரா இங்கதான் வருவேன், வேற எங்கேயும் போக மாட்டேன்னு பண்ணுங்க. என்ன கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு என்னைய பாத்துட்டே இருக்கீங்க? சீக்கிரம் போங்க. முதல் நாள் நேரம் கழிச்சு போவீங்களா? சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு அம்மா சொல்றாங்க. குருஜி என்னடா? உட்காரக்கூடாது, சபதம் மறந்துட்டீங்களா? வந்துட்டான் பண்டித. இன்னைக்கு நான் அவனை எப்படி அவமானப்படுத்தி விரட்டி அடிக்கிறேன்னு பாருங்க. வேண்டாம் குருஜி, சொன்னா கேளுங்க. அவனை எதுக்காக சீன்றீங்க? ஏற்கனவே உங்களை பிடிச்ச கரகம் ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கு. வேண்டாம் குருஜி, வேண்டாம். நாங்க சொல்ற பேச்ச கேட்டு அவனை சீண்டாதீங்க. ஒரு தடவை அவனை சீண்டதுக்கே தரித்திர தேவதை உங்க நடு வீட்டுக்குள்ள வந்து நாட்டி ஆடிக்கிட்டு இருக்கான். சரி விடுங்க, உங்க இஷ்டம் போல செய்யுங்க. இந்த வீண் ஜம்பம் தான் இதுதான் உங்களுக்கு எடுத்து குட்டி சவராக்குது. உங்க சிஷியங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஆமா. இன்னைக்கு நான் உனக்கு செல்வத்தையும் ஞானத்தையும் 2 வரத்தையும் தரேன். சகல வேத புராணங்களையும் காவியங்களையும் சாஸ்திரங்களையும் கரைத்து குடித்து வாழ்க்கை முழுவதும் பொன்னும் பொருளும் புகழும் உனக்கு துணையாக இருக்கும்.